ராதிகா, நாளையில இருந்து நீ ஆபீஸுக்கு தனியா தான் போகணும். ஏன் சார்? ஒண்ணுமில்ல, நான் உன்னுடைய பாஸ். மரியாதை இங்க வேண்டாம். நீங்க ஏன் என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? குட் நைட். குட் நைட் சார். You naughty. இருங்க பாரு. ஏமா நின்று ஏமா அழாதுமா. நான் அவரை எவ்வளவோ உயரத்துல வச்சு கற்பனை பண்ணிருந்தேன். இவ்வளவு தாழ்வா இருப்பாரு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, மனைவி குடும்பம்னு ஒரு கௌரவமான ஏற்பாடு இருக்கிறது உங்க எஜமானுக்கு தெரியாதா? அம்மா, அப்படி தப்பா நினைக்காதீங்க அம்மா. அவர் தங்கமானவர், மகாலட்சுமி மாதிரி மனைவியோட அவரும் குடும்பம் நடத்தினவர் தான் அம்மா. கல்யாணமான கொஞ்ச நாளையில அந்த குத்து விளக்கு அணைஞ்சு போச்சும்மா, அணைஞ்சு போச்சு. அந்த குத்து விளக்குக்கு பதிலாத்தான் இந்த கொள்ளிக்கட்டை வந்திருக்கோம். இதெல்லாம் கணக்குல சேரலாமா அம்மா? அந்த மின்மினி பூச்சி 10ல 11, அத்தோட இது ஒண்ணு, அவ்வளவுதாம்மா. இவர் செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, சுத்த காலித்தனம். அம்மா, வார்த்தை வீணா விரையப்படுத்தாதீங்க. உங்க கண்ணுக்கு ஒட்டடை தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி செவத்துல எழுதிருக்க அழகான சித்திரம் உங்க கண்ணுக்கு தெரியலம்மா. அம்மா, என்ன போல வேலைக்காரன் கண்ணீரு கூட பட்டாடல துடைக்கிற பால் மனசு படைச்சவருமா அவரு, பால் மனசு படைச்சவருமா. சாரி, ஆத்திரத்துல பேசிட்டு அவர் ஆதரவுலயே இருந்துகிட்டு அவர் மேல குத்தம் சொல்றதுக்கும் கோபப்படுறதுக்கும் நான் யாரு? அம்மா, எங்க எஜமா எந்த பெண்ணோட வாழ்க்கையும் வலிய போய் கெடுக்கிறது இல்லம்மா. ரகசியமா அழுதுட்டு இருக்க தன் நெஞ்ச திசை திருப்பறதுக்காக ரீட்டா மாதிரி பெண்களோட பழகிறாருமா. அவருக்கு இந்த ஒரு பலகீனம் மட்டும் இல்லைன்னா அவரை தெய்வமாக கும்பிடணும்மா, கும்பிடலாம்ப்பா. இப்படி கெட்ட அலையிறதுக்கு பதிலா கண்ணியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அம்மா, தன்னோட மனைவி ஸ்தானத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு போய் வைக்க அவருக்கு மனசு இல்லம்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் மனசுக்கு சமாதானம் ஆகல. அம்மா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எஜமா சொன்னாரு. நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சு நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு போனேன். இவ்வளவு நல்ல மனிதர் கெட்டு போறாருன்னு தான் நான் கவலைப்படுறேன். அடே, நேத்து நீ தானே பாஸ் கூட ஆபீஸ்க்கு வந்திருந்த? ஏன் இனிமே இந்த பொண்ணு இங்கதான் தங்கி இருக்க போகுதா? ஆமாங்க. அப்போ உங்க பாஸ்க்கு நான் தேவைப்படாது,